என்னைக்காவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பேமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி மிஸ் பண்ணா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் ஆகுமா, இல்ல உங்களுக்கு ஃபைன் போடுவாங்களா, இல்லை இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்பாய்லர் அலர்ட் என்னன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக கிடையாது. அந்த அளவுக்கு சிம்பிள்னு இது சொல்ல முடியாது. இந்த மாதிரி எஸ்ஐபி பேமெண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 5 ஷாக்கிங் கான்சிக்வன்சஸ் இருக்கு. அது என்னன்றதும் அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்பர் 1, உங்கள் எஸ்ஐபியை டெர்மினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நீங்கள் பேஷண்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மிஸ்டு பேமெண்ட் மேபி அவ்வளோ பெரிய பிக் டீல் இல்லைன்னு நம்ம யோசிக்கலாம். இல்லை 2 மிஸ் பேமெண்ட்ஸ்னால் அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. அண்ட் 3+ மிஸ்டு பேமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா உங்கள் எஸ்ஐபியை ஆட்டோமேட்டிக்லி கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு மிஸ்டு பேமெண்ட்னால நீங்கள் திரும்பி உங்களோட எஸ்ஐபி அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த திரும்பி பண்ணணுமா, யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்பர் 2, உங்க பேங்க் கூட உங்களை ஒரு பெனால்டி சார்ஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனிஸ், லைக் பேங்க்குமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் ஒரு எஸ்ஐபி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னால மிஸ் ஆயிடுச்சுன்னா பேங்க் உங்களுக்கு 200 ரூபீஸ்லேருந்து 750 ரூபீஸ் இருக்கும் பெனால்டி சார்ஜ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாததுக்கு 750 ரூபீஸ் பே பண்றத நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக பஃபர் மணி வச்சிருந்தா அது இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கும் இல்லையா? நம்பர் 3, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடும். இப்போ மார்க்கெட் டிப் ஆகுறப்போ நீங்கள் எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எஸ்ஐபி ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போ அந்த டைமில் இருக்க சீப் யூனிட்ஸை கிராப் பண்ணுற சான்ஸை நீங்கள் ஆக்சுவலி லூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் டிப் அப்போ தான் லோவர் ப்ரைஸில் இன்னும் அதிக யூனிட்ஸ் வாங்குவாங்க. ஏன் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சேலை வாலண்டியர்லி ஸ்கிப் பண்ணணும்? நம்பர் 4, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கை இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடும். ஏன் எஸ்ஐபி இந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டிங் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்னால தான். இப்போ நீங்கள் எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்டர்ப்ட் ஆகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜிம் ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஜிம்க்கு போயிருந்தா அப்போ கிடைச்சிருக்க அந்த ஃபிட்னஸ் ரிசல்ட்டை நம்ம அதே மாதிரி ஸ்கிப் பண்ணும் போது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி எஸ்ஐபி பே பண்ணோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அண்ட் நம்பர் 5, நீங்கள் காம்பவுண்டிங் அண்ட் வெல்த் கிரியேஷன்ல ஆக்சுவலி லூஸ் அவுட் ஆறீங்க. ஏன்னா எஸ்ஐபி வந்து காம்பவுண்டிங்கோட பவர்ல தான் ஒர்க்கே ஆகுது. நீங்க எவ்வளோ லாங்கரா இன்வெஸ்டரா இருக்கீங்களோ அவ்வளோ மோர் யூ வில் earn. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ 10,000 rupees பர் மந்த் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்றீங்க. அதோ 20 இயர்ஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஒரு தடவை கூட மிஸ் பண்ணலன்னா நீங்கள் 20 இயர்ஸ் எண்டில் எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? 1.5 crore. இதே ஒரு பர் இயர் 5 எஸ்ஐபி மிஸ் பண்ணா கூட நீங்க 10 to 15 lakhs லூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, சில ஃபியூ மிஸ்டு பேமெண்ட்ஸ்னால உங்களுக்கு லட்சத்துல லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி பேமெண்ட்டே மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1, எப்போவுமே ஒரு பஃபர் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு மந்த் ஒர்த் ஆஃப் எஸ்ஐபிக்கான மணி வந்து உங்க அக்கௌண்ட்ல எப்போவுமே அட்லீஸ்ட் வச்சிருங்க. நம்பர் 2, ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கேலண்டரை எஸ்ஐபி டேட்க்கு ஃபியூ டேஸ் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிருங்க. அண்ட் 3, ரைட் டெபிட் டேட்டை சூஸ் பண்ணுங்க. எப்போவுமே உங்கள் சேலரி கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமாவே உங்கள் எஸ்ஐபி பேமெண்ட் டேட்டை ஷெடியூல் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 4, ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கு ஆப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் இன்கம் க்ரோ ஆக எஸ்ஐபியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் நீங்கள் நல்ல ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்டடாக இருக்கிறது இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக எஸ்ஐபி இன்வெஸ்டிங்ன்றது மணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான். இப்போ நம்ம 1-2 எஸ்ஐபி ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மிஸ் பண்ணுறதுன்றது அந்தளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் கிடையாது. பட் இதே ஒரு ஹேபிட்டாக ஆக்கிட்டோன்னா அங்கே தான் அந்த டேமேஜ் பிகின்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த எஸ்ஐபியில் இன்னும் எப்படி மோஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெல்த்தை ஸ்மார்ட்டாக எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.